நடிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் வெளியே இருக்க படம் தான். இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா, இல்லை பார்த்தே ஆகணுமாங்கிறது இந்த திரை விமர்சனத்தில் பார்க்கலாம். வெல்கம் டு எல்சி டிஸ்கஸ். நான் உங்கள் அபிஷேக். விஜய் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிருங்க. ஏன்னா இது என்னோடய பார்வை. கண்டிப்பாக உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் யாருக்குமே பிடிக்காது. ஒருவேளை ஒரு விஜய் ஃபேனாக உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா, தளபதி அவர் வந்து நிற்கிறதாங்க அந்த படத்தில். படம் ஃபுல்லாகவே ஃபேன்ஸை உட்கார வைக்கணும், ஆடியன்ஸை உட்கார வைக்கணும். ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தளபதியாக தான் இருக்கும். நான் இந்த படத்துக்கு போனது தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இது என்னோடய ஒப்பீனியன். மேக்ஸிமம் நிறைய பேர் தளபதிக்காக மட்டும்தான் படத்துக்கு போயிருப்பாங்க. அப்புறம் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா படத்தில் எக்கச்சக்கமாக கேமியோஸ் அள்ளி இறச்சிருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வரவங்க தான் ஃபுல்லாக இறச்சி வச்சுருக்காங்க. இப்போ நெகட்டிவ்ஸ் வருவோம். இந்த படத்தோட கதைங்கிறது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே தான் நிற்கிது. ஆரம்பித்த இடத்துலையே தான் 3 மணி நேரமாக போகுது, திரும்ப ஸ்டார்டிங்லேயே வந்து நிற்கிது, திரும்பவும் போகுது, திரும்ப ஸ்டார்டிங்லேயே வந்து நிற்கிது. நமக்கு அந்த போகிற இதுங்கிறது ஃப்ளோ வந்துட்டு நமக்கு புரியவே மாட்டேங்கிறது தான் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இதுக்காக தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தீங்களாடா நமக்கே ஒரு பல்ப் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஓடிட்டுருக்கு. இவங்க கதையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஸ்கிரிப்டில் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. எதை நோக்கி அந்த கதை ஓடிட்டுருக்குன்னு நமக்கு புரியவும் இல்லை. ஏன்னா அந்த கதையே கிடையாது. அப்புறம் என்ன புரியும் நமக்கு? மியூசிக் யுவன் ஏன் எனக்கு புரியல. எல்லோரும் பழைய யுவன் வேணும்னு கேட்டதுனால என்னமோ தெரியல, அந்த பழைய யுவன் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்ட பாட்டே திரும்ப அவர் போட்டு வச்சுருக்காரு. பிஜிஎம் எல்லாம் ரொம்ப பழசுங்க. பிஜிஎம் ரொம்ப பழசு. ஏதோ சீரியலுக்கு போடுற பிஜிஎம் மாதிரி இருக்குது. இல்லை போதா குறைக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஹிட்டான ஒரு சாங்கு. அதே தேட்டரில் பார்க்கும்போது படத்தில் வேறு மாதிரி இருக்குது அந்த பாட்டு. அதாவது ஃபேன்ஸு இவர் வந்து நின்னாலே போதும், அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ நின்னா போதும், அந்த படம் ஹிட் ஆயிரும், அவங்களே வந்து பார்த்து ஹிட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு டேரக்டருக்கு நினப்பு வந்துருச்சுனாலே அந்த படங்கள் இப்படி தான் வரும். இன்ஃபேக்ட் தளபதிக்கான அந்த லுக்கே வந்துட்டு 2 லுக் இருக்குது. அப்பா சன் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு லுக் கொண்டு வந்திருக்காங்க. 2த்துலேயுமே வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருன்னு தெரியலங்க. யாரும் நம்ப வச்சுருக்காங்க தளபதி வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் லுக்கு நல்லா இருக்குன்ட்டு. கேவலமாக இருக்குங்க லுக்கு. ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி, விக்கு வச்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி. அவருக்கு அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக்கு செட்டே அவ்வளோ. 2 லுக்குலேயுமே அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் தான் ஏதோ கலைஞ்சி ஒரு மாதிரி. டிஏஜிங் பண்ண அந்த லுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஸ்பார்க் படத்தில் லிரிக்கல் வீடியோலலாம் ரொம்பவும் மொக்கையாக இருந்துச்சு. பட் ட்ரைலரில் ஓகேவாக இருந்துச்சு. படத்தில் ட்ரைலரோட ரிசல்ட் தான் படத்துலேயும் இருக்குது. அதர்வைஸ் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அந்த சில இடத்துலலாம் ரொம்பவே மொக்கை. அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஏன்னா அவங்க முழுக்க இந்த கேமியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமியோஸ். படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்குது. நம்ம வச்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்தந்த ஃபேன்ஸ் அவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து இந்தந்த சீனுக்கு வந்து ஹைப்பாகி கற்றுவாங்க. அதை வச்சு படத்தை ஒப்பேற்றி ஓட்டிடலான்ற ஒரு நினப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இந்த படத்துக்கு போகிறதே வந்துட்டு இந்த படத்தை வந்து நான் ரோஸ்ட் பண்ணணும், ஒரு ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக. நம்மளும் வந்துட்டு உள்ள தேட்டருக்குள்ளே போகும்போது தளபதியை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளும் உள்ளே போகிறோம். பட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஷாட், அவர் என்ட்ரி சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் கிரிஞ்சி ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேஜே பண்ண மாட்டேங்குது. நம்மளை வந்துட்டு அந்த 3 மணி நேரங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டியூரேஷன், எப்படா முடியுன்ற மாதிரியான இழுத்துக்கிட்டே போய் அது ஃபைட் சீன்ஸ் வச்சு நம்மளை, அதாவது நமக்கே தெரியும் அடுத்து தான் நடக்க போகுது, இதுதானே நீ அவன் தானே நான் சொல்லிட்டு நமக்கு அது தெரிஞ்ச விஷயத்த வேணும்னே இல்லை நான் இழுத்து கொண்டு போய் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி இந்த இன்டர்மிஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு எனக்கு புரியல. நிறைய பேர் இல்லை உனக்கு அந்த ஹீரோஸ் பிடிக்க மாட்டேங்குது, அதனால நீ வந்துட்டு அவங்கள அந்த படம் நல்லா இல்லைன்னு ரோஸ் பண்ணுற அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா
நீங்கள் படத்தை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் அந்த ஜென்ரல் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கல. ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் இந்த கோல்டன் பேர் போடும்போது டைட்டில் கார்டெலாம் போடும்போது கற்றுன அந்த மக்கள் அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு எந்த சவுண்டுமே வரல தேட்டரில். அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. ஏன்னா அந்த கதை சுத்தமாக நம்மளை எங்கேஜே பண்ண மாட்டேங்குது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். பழைய படம் முடிஞ்சு சரி பார்த்துக்கலான்னு போயிட்டுருக்கோம். இதில் கிளைமேக்ஸில் வேறு இன்னொரு ட்விஸ்ட் வேறு தராங்க. எதுக்குங்க? எதுக்கு? ஏன் எதுக்கு? அதாவது இந்த படம் வந்து என்ன தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரல. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து லியோவுக்கு இருந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக வந்து சைலண்ட்டாக தான் அப்படியே ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேன்ஸ் தான் வந்து பயங்கர ஆரவாரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கே ஒரு டவுட் என்னென்னா, ஃபேன்ஸ் எதை பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. தளபதியை மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா தளபதியோட லுக்கே எனக்கு பிடிக்கல. தளபதியை பார்க்கணுன்னு நினைக்கும்போது தளபதியே அதில் தெரிய மாட்டேங்குது. இந்த தாடி அதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே அது டூப்புன்னு நமக்கே அழகாக தெரியுது. இந்த ஒட்டு தாடி எல்லாம் இருக்குது, ஒட்டு மீசை ஒட்டு தாடி, இந்த ஹேர் ஏதோ விக்குமா இருக்குது ஸ்ட்ரைட்னிங் பண்ணி. ஃபேன்ஸ் அப்போ எதை பார்க்க போகிறாங்க, எதை பார்த்து அங்கே கொண்டாடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் அந்த படத்தை சுற்றி நிறைய இத்தனை கேமியோஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது, இதெல்லாம் அந்த படத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த கேமியோஸ் ஏன் வருது, எதுக்கு வருது? அவங்க வந்துட்டு வராங்க, அது அப்படியே போயிடுது. நமக்கு வந்துட்டு அந்த ஒரு பிடிப்பு வந்து திடீர்னு யாருக்கும் ஞாபகம் வந்து ஐயோ நமக்கு பிடிச்சவங்க வராங்கன்னு அவங்களாம் பார்த்து கற்றுனா தான் ஹைப்பாக. ஆனால் ஹைப் மூமெண்ட்ஸ்னு ஒன்றும் வரல. ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்கே இல்லை. ஒரு எங்கேஜிங்கே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்தால் மட்டும் நமக்கு வந்து பயங்கர ஹைப்பாகி நம்ம கத்தவா முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வெறுப்பில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயை கொண்டு போயிட்டு திடீர்னு அவங்க வராங்க, ஆடுறாங்க, இவங்க வந்து நம்ம கேமியோ பண்ணி மாஸ் காட்டுறாங்கங்கும் போது நம்மளால் அதை ஒட்ட முடியல. இப்போ நான் அந்த 3 மணி நேரம் படத்தில் எந்த ஒரு சீனுமே நல்லா இருக்குது, எனக்கு வந்து இதை பற்றி நான் இதை பேசணும், இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னா மனசில் நிற்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் ஞாபகம் வர அளவுக்கு எந்த ஒரு சீனுமே கிடையாது படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னால் இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். வேணா ஃபேன்ஸ் வந்து தளபதியை பார்க்க போகணும், தளபதியை நான் போய் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போகலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் போனாலும் மேபி ஒரு ஆவரேஜ், ஒரு பிலோ ஆவரேஜ், சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கலாம். பட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போனீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான். இந்த படம் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு போய் உட்காந்து எனக்கே வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை, நல்லா இருக்காதுன்னு போய் உட்காந்தவனுக்கு வந்துட்டு என்னென்னா நல்லா இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். வெங்கட் பிரபு படம் வந்துட்டு நல்லா காமெடியாக ஒரு கமர்ஷியலாக ஓடிட்டுருக்கும்னு நினச்சி தான் நானுமே போய் உட்காந்துருக்கேன். மங்காத்தா, மாநாடு மாதிரியான படத்தில் இருந்த மெச்சூரிட்டி இந்த படத்தில் இல்லை. காமெடின்ற பேரில் அவங்க ட்ரை பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஓவர் ஆக்டிங் நமக்கே தெரியுது. நமக்கு அதில் சிரிப்பே வரமாட்டேங்குது. யோகி பாபு வேறு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த ஒரு ஷாட் அவர் பண்ண ஒரு காமெடி கூட சிரிப்பே வரல. காமெடினா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு ஷாட் பிரசாந்த் அண்ட் விஜய் சார் கூட இந்த ஒரு ஷாட்டில் தான் வந்துட்டு நான் ஒரு வாட்டி சிரிச்சிருக்க மாட்டேன். எதுதான் காமெடி சீனுமே சிரிப்பே வரல. பட் நிறைய பேர் அந்த தேட்டரை சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதெல்லாம் ஏகப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ்னு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் படத்தில். இதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி நம்ம ரொம்ப பழைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஹீரோஸ் வந்து கேமராவை பார்த்து பேசுறது, ஆடியன்ஸுக்கு வணக்கம் வைக்கிறது, ஆடியன்ஸை பார்த்து சிரிக்கிறது, ஆடியன்ஸை பார்த்து ஏதோ எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப பழசுகள். இப்போல்லாம் நிறைய மெச்சூர்டான படங்கள் வராங்க. இன்னும் வந்து நான் இந்த மாதிரி தான் படம் எடுப்பேன், கமர்ஷியல் படம் எடுக்கலாம். கமர்ஷியல் படம்லாம் வராமலே இல்லை. ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்டோரிஸ் மட்டும் வச்சு ஸ்டோரிஸை மட்டுமே பேஸ் பண்ணி வர படங்கள், இந்த வாழை மாதிரியான படங்கள் மட்டுமே வரதில்லைங்க. கமர்ஷியல் படமும் வருது. லாஸ்ட் வீக் ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க, சரிபோதா சனிவாரம், சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நானி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எஸ்ஜே சூர்யா நானின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காம்போவில் நமக்கு ஒரு மாநாடு ஃபீல்லே எஸ்ஜே சூர்யா நடித்து காமெடியாக, என்டர்டெய்னிங்காக, ஆக்ஷனு, லவ், ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா எல்லாமே வச்சு நமக்கு ஒரு பேக்காக அப்படி கொடுத்து வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. சேம் டியூரேஷன் தான். இது என்ன 2 hours 58 minutes, அதுவும் அதே 2 hours 58 minutes தான் அந்த படத்தோட டியூரேஷன். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கம்பேரிசன்லாம் பண்ணாத அப்படின்னா நான் அந்த கம்பேரிசன் நான் பண்ணலைங்க. ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த படம் ஒரு த்ரோட் ஒரு என்டர்டெய்னராக போனால் இதெல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இந்த படத்தில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான் ஒழிய படம்
எனக்கு புரியுது இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம், மேக்கிங்க்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்லாம் தெரியுது. ரைட்டிங்கில் வந்து கொண்டு வர விஷயங்கள் வந்து எனக்கு வந்து த்ரூ இது ஆக்சுவலி ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும்னா, இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு ஸ்பாய்லர் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணாங்க, நான் எடுக்கல, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெளியில் வரும்போது தெரிஞ்சு எனக்கு படம் பார்க்க ஒரு மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சுன்ட்டு. சிம்பிளாக சொல்லணுன்னா நோ வேர்ட்ஸ், crying is only coming. போதாதுக்கு படத்தில் ஏகப்பட்ட தண்ணி கேன் போட வந்த கேரக்டர் தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் நல்ல பரிச்சயமான அந்த முகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான கேரக்டர்ஸில் வந்துட்டு போகிறது. முக்கியமாக சொல்லி ஆகணும், மைக் மோகன் சார், அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தினாங்க. அது மாதிரி மனுஷனை கூட்டிகிட்டு வந்து, சார் உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் சார், வில்லன் ரோல் சார் உங்களுக்கு பில்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கே வந்துட்டு ஐயோ பாவமாயிருச்சு அவர் பார்க்கும்போது. அந்த அப்படி ஒரு இடத்துல பார்க்கும்போது எனக்கே பாவம், அந்த மனுஷன் எப்படி அந்த மனுஷன் கூட்டிகிட்டு வந்து ஆசை கட்டி கூட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களேடான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, இல்லை பார்த்தே ஆகணுமான்னு கேட்டால் பார்க்கலாம். தளபதியை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தேட்டரில் போய் நாங்கள் பெரிய ஸ்கிரீனில் வந்து தளபதியை பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு கூட போய் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் செக்ஷுவல் கண்டென்ட்டும் ஒன்றும் கிடையாது, பயங்கர ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸே கிடையாது. மற்றபடி பயங்கர இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களும் போய் உட்காந்தா தளபதியை பார்த்து என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அது வீக்கெண்டில் ஏதாவது டைம் பாஸ் ஆகலை படத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வேணால் ஃபேமிலியாக போகலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, என்ன இந்த படம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம ஏன் உட்காந்துட்ருக்கோன்ற கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் வரும். நான் போய் சொல்லலை. இப்போ என் வீடியோ பார்க்குறவங்க காண்டாண்டிங்கன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எதெல்லாம் என்னென்ன ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்ட்டு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் இன்னொரு ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். அடுத்து பாய்.